இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா ஆயிருவேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அடுத்த செகண்டே நமக்கு வேற தேவைகள் வேற ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மனிதனுடைய ஆசைகள் அப்கிரேட் ஆயிட்டே இருக்குமே தவிர எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க கிணறு கிடைச்சா கூட இதே அளவு இன்னொரு தங்க கிணறு வேணும் அப்படின்னு நினைப்பான். அவனுடைய வயிறை மண்ணை தவிர வேறு எதுவுமே நிற்பாது, அவ்வளவு ஆசைகள் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு. இது மட்டும் கிடைச்சிட்டா நான் சந்தோஷம் ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹாப்பினஸ் நம்மளோட தேவைகள்லையும் நம்மளோட ஆசைகள்லையும் வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலா எனக்கு அல்லாஹ் எவ்வளவு நியாமத்தை கொடுத்திருக்கான், ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கான், ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், நல்ல உடலை கொடுத்திருக்கான் அப்படின்னு நியாமத்தை பாராட்டும் போது, அதற்காக நான் நன்றி செலுத்தும் போது இருக்க வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேன். அல்லாஹ் தன்னுடைய அடியான் சந்தோஷமா வாழ்றதுதான் விரும்புறான். அதற்காக தான் இந்த தீனை இவ்வளவு அழகானதாக்கி நமக்கு கொடுத்திருக்கான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை புரிஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.